அனைவருக்கும் வணக்கம். அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. அவரை பிணையில் விடுவார்கள் என்றுதான் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் மறுபடியும் 2 கிழமைகள், அதாவது வருகின்ற 24ஆம் தேதி வரை மறுபடியும் விளக்கமறியலில் வைத்து அவருக்கு மீண்டும் விசாரணைகள் நடத்துவதற்கு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவினை வழங்கி இருக்கின்றது. ஆனால் எஸ்கே கிருஷ்ணாவுடன் கைது செய்யப்பட்ட 3வரில் ஒருவருக்கு மட்டும் பிணையில் அவர் விடுதலை செய்திருப்பதும், ஏனைய கிருஷ்ணா உட்பட முக்கியமான மற்ற இருவருக்கும் பிணை மறுக்கப்பட்டது மிகவும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய உறவினர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலையையும் வேதனையும் கொடுத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கு அனைவராலும் கட்டாயமாக அவருக்கு பிணை வழங்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அவருக்கு 2 முறைகள் பிணைகள் மறுக்கப்பட்ட நிலையில் 3ஆவதாக கட்டாயமாக அவருக்கு பிணை கிடைக்கும், அவர் வெளியில் வருவார் என்றுதான் அவருடைய ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருந்தமை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு இன்னும் 2 கிழமைகள் விளக்கமறியலில் வைத்து விசாரணைக்காக கொடுத்திருப்பது என்பது அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போல் அவருக்கு எதிரானவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. அவருக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அந்த தரப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி இவருக்கு ஏன் இப்படி தள்ளி போகிறது என்பதை கவனிக்கின்ற போது அவருடைய விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை. அவரை பிணையில் விடுகின்ற போது சில அந்த விசாரணைகளுக்கு ஏதாச்சும் இடையூறாக ஏதாச்சும் செயற்படக்கூடும் என்ற வகையில் தான் அவரை விளக்கமறியலில் வைத்து அனைத்து விசாரணையும் நிறைவடைந்த பின்பு தான் அவரை விடுவதற்கு மிகப்பெரிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இது எப்படி இருந்தாலும் இந்த முடிவு அவரை மறுபடியும் 2 கிழமைகள் விசாரணையில் வைத்திருப்பது என்பது அவரை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய அனுதாபிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலையான விடயமாகத்தான் இருக்கும். நன்றி.